ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த மணி ஜடை எப்படி போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி வயரு, ஒயிட் கலர் மணி, சின்ன மணி, இது மூணும் தேவைப்படும். இந்த வயரை உங்கள் ஜடை நீளத்துக்கு 3ஆக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சின்ன வெள்ளை மணி, அது பெரிய வெள்ளை மணி ரெண்டுத்தையுமே எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ உங்களுடைய ஜடை எவ்வளோ நீளம் இருக்கோ அந்த நீளத்துக்கு இந்த வயர் 3 வயராக கட் பண்ணி முதல்ல ஒரு வயர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சைடில் இந்த சின்ன மணியை 3 மணி கோத்துக்குங்க. 4வது மணி கோக்குறீங்க இல்லைங்களா, 3 மணி கோத்துட்டு 4வது மணியை மட்டும் தனியாக வச்சு அதே வயரு அனதர் ஆப்போசிட் எண்டிங் இருக்குது இல்லைங்களா, அதை ஆப்போசிட்டில் கோத்துருங்க. இப்போ பாருங்கள், 3 மணி கோத்தாச்சு. இப்போது 4வது மணி கோத்தது மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அதே வயர் எண்டிங் இருக்குது இல்லையா, அந்த எண்டிங்கை ஆப்போசிட்டில் கோருங்க. அப்படி கோத்திங்க அப்படின்னா உங்களுக்கு டைமண்ட் ஷேப்பில் மணி கிடைக்கும். இந்த 4 மணியும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு வயரும், மொத்தம் 3 வயர் இருக்குது. 3 வயர்லேயும் ஒன்றுத்துலேயும் தனித்தனியாக இந்த மாதிரி நீங்கள் கோத்து எடுத்துக்குங்க. பாருங்கள், டைமண்ட் ஷேப்பில் வருது பாருங்கள். இதே மாதிரி 3 வயர்லேயும் இந்த 4 மணியை கோத்துக்குங்க. முதல் 3 மணி கோத்துட்டு இதே மாதிரி 3 வயர்லேயும் தனித்தனியாக இந்த மாதிரி கோத்து எடுத்துக்குங்க. பாருங்கள், இப்போ 3 வயரில் கோத்தாச்சு. மொத்தம் 6 வயர் இருக்குது. 3 வயரை டபுள் ஆக்கி நம்ம 6 வயராக எடுத்தாச்சு. இப்போது இந்த மணி இருக்குது இல்லைங்களா, தனித்தனியாக இதில் ஒன்றுத்தில் 2 வயர் இருக்குது இல்லையா, இப்போ தனித்தனியாக அந்த வயரில் வெள்ளை கலர் பெரிய மணியை 2 கோத்துட்டு வரணும். 6 வயர்லேயும் தனித்தனியாக 2 வெள்ளை மணியை கோத்துட்டு வரணும். பாருங்கள், இந்த வெள்ளை மணி இருக்கு இல்லையா, இதை தனித்தனியாக கோக்கணும். பாருங்கள், 2 முதல் ஒரு மணி, அடுத்தது ஒரு மணி, இந்த மாதிரி இப்போ கோத்துட்டேன் பாருங்கள், 2 மணி. இதே மாதிரி அந்த பக்கம் வயர்லேயும் 2 மணி, இப்படியே 6 வயர்லேயும் நீங்கள் கோத்து எடுத்துக்கணும். பாருங்கள், இது ஒரு வயரில் கோத்தது. இதே மாதிரியே அந்த 3 வயரை 6ஆக போட்டிருக்கோம் இல்லையா, இதை பாருங்கள், தனித்தனியாக கோத்து எடுத்துக்கணும். இப்போ மொத்தம் 6 வயர் இருக்குது இல்லைங்களா, இந்த 6 வயரை எடுத்து இப்போ முதல்ல வச்சுக்கோங்க. ஜாயின் பண்ணி வச்சுட்டு 6 வயரில் முதல் வயரை விட்டுருங்க. இங்கே பாருங்கள், 2வது 3வது ஜாயின் பண்ணணும், 4வது 5வது ஜாயின் பண்ணணும், 6வது முதலாவது ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி சர்க்கிள் டைப்பில் ஜாயின் பண்ணணும். இப்போ முதல் வயரை விட்டாச்சு. 2வது வயரில் முதல்ல ஒரு சின்ன மணி இருக்குது இல்லைங்களா, ஒயிட் கலரு சின்ன மணி 1 கோத்துக்குங்க. முதல்ல ஒரு வயரில் சின்ன மணி கோத்துட்டு இன்னொரு வயரை அதை ஆப்போசிட் டைரெக்ஷனில் கோக்கணும். இந்த பாருங்கள், ஆப்போசிட்டில் கோத்தாச்சுங்களா. ஓகே, இப்போ இந்த மாதிரி தெரியும் உங்களுக்கு. அந்த மணியை கோத்த பிறகு இப்போ உங்களுக்கு இப்படி தான் தெரியும். கோத்தாச்சா? இப்போ மீதி அதே சின்ன மணியை இந்த வயரில் அந்த வயரில் தனித்தனியாக ஆப்போசிட்டாக கோத்தாச்சு. இப்போது மறுபடியும் சின்ன மணியை இந்த வயரில் 1 அந்த வயரில் 1 தனித்தனியாக கோக்கணும். இதில் ஒரு மணி, அதில் ஒரு மணி கோத்துடணும். இந்த பாருங்கள், கோத்தாச்சு. இப்போ மறுபடியும் ஒரு வயரை மட்டும் எடுத்து ஒரு வயரை கோத்துட்டு அதே மாதிரி இன்னொரு வயரை ஆப்போசிட்டில் கோக்கணும். இப்படி கோத்திங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு டைமண்ட் ஷேப்பில் மணி கிடைக்கும். இது 2வது 3வது வயரை ஜாயின் பண்ணி வச்சுருக்கீங்க. அதே போல் 4வது 5வதும் கோக்கணும். 6வது ஃபஸ்ட்டு தனியாக இருக்குது இல்லைங்களா, அது 2 அதை ஜாயின் பண்ணி இதே மாதிரி சின்ன மணியை கோத்துக்கணும்.